இட் வாஸ் ரியலி பியூர். ரொம்ப நேச்சுரலா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வி காட் க்ளோஸ். எனக்கு தெரியாது ஆரம்பத்துல நம்ம ஸ்கிரீன்ல பாக்குற எதுவுமே வந்துட்டு நேர்ல இருக்குமா தெரியாது. நம்ம ஸ்கிரீன்ல வந்து தேவயானி மேம் பாக்குறோம் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட், நமக்கு தெரியும் ஷி ஆக்ட்ஸ் பியூட்டிஃபுல்லி, ஷி இஸ் அ ஃபேபுலஸ் ஆக்டர், அதெல்லாம் தெரியும். பட் ஆனா ஆஃப் ஸ்கிரீன் அவங்க எப்படின்னு தெரியாது. நான் ஆஃப் ஸ்கிரீன்ல பயந்தேன்னு சொன்னால அவங்க கூட நம்ம நடிக்க போறோம்னு ரொம்ப பயந்தேன். பட் ஆனா போக 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 வி காட் சோ கம்ஃபர்டபுள். அவங்களுக்கு என்னன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க இனியா பிரியங்கான்னு சொல்றதை விட பவி பவின்னு கூப்பிட்டு இனியா பிரியங்காவே கோவப்படாம என்னமா நீ வீட்டுக்கு வந்து பவி பவின்னு கூப்பிடுறன்ற அளவுக்கு வி காட் க்ளோஸ். அவங்க ஏதாவது இனியா பிரியங்காக்கு செஞ்சாங்கன்னா எனக்கும் சேர்த்து எடுத்துட்டு வருவாங்க. என் கனவுல கூட நினைச்சு பார்த்ததுல தேவயானி மேம் எனக்காக இவ்வளவு விஷயங்கள் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். எனக்கு ஏதாவது ட்ரெஸ் எடுத்துட்டு வருவாங்க, சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. மெயினா அதுதான், இனியா பிரியங்காக்கு ஏதாவது பண்ணாங்கன்னா அது எனக்கும் சேர்த்து பண்றதெல்லாம் வந்துட்டு பெரிய விஷயம் இல்ல. நான் நினைச்சு கூட பார்க்காத விஷயம். அந்த அளவுக்கு வி காட் க்ளோஸ். ஜஸ்ட் பிகாஸ் எல்லாருமே வந்து ஒரே தாட் ப்ராசஸ்ல இருக்கோம். சி தேவயானி மேம் வந்து அவங்க ஒர்க்குக்கு எவ்வளோ ஆனஸ்டா இருக்க முடியுமோ அவ்வளோ ஆனஸ்டா இருப்பாங்க. எந்த அளவுக்கு அவங்களோட 100% 200% கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுப்பாங்க. அதே மாதிரி எல்லாருமே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வேற தவிர எல்லாருமே அதே மாதிரி எஃபர்ட் போடுறோம். இப்ப பவி கேரக்டருக்கு நான் எந்த அளவுக்கு என்னால முடியுமோ அந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறேன். அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு காரணமே அவங்களோட வேலையை அவ்வளோ ரசிச்சு பண்றதும் அவங்க வேலை மேல இருக்க அவங்களுக்கு இருக்கிற லவ் தான் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சதுக்கு காரணமே. சோ அதை பண்றதுனாலே அவங்க எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா மாறிட்டாங்க. அதே மாதிரிதான் அங்க இருக்கிற நியாஸ், நானு, அபிஷேக் சார் எல்லாருமே. சோ வி காட் சோ க்ளோஸ். அதனாலே யாருமே வந்து தனியாவே சாப்பிட மாட்டோம், எப்பவுமே சேர்ந்துதான் சாப்பிடுவோம். அந்த மாதிரி புது புது ஒருத்தவங்க இஸ் a family for us. அங்க இருக்கிற ப்ரொடியூசர் வந்து ப்ரொடியூசர் மாதிரி இல்ல, ஷீஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். நிவாஷினி திவ்யா, ஷீஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். சோ அதனால எல்லாருமே ஒன்னாதான் சாப்பிடுவோம். அது வந்து ஒரு செட் மாதிரியோ இல்ல அது ஒரு ஒர்க் பிளேஸ் மாதிரி இருக்காது. we are all together, we are one family. புது புது ஒருத்தவங்க இஸ் one family. அது வந்து ஆஃப் ஸ்கிரீன்ல இன்னும் ரொம்ப அழகா இருந்தது. அதுதான் ஆன் ஸ்கிரீன்ல கூட வெளிப்பட்டுச்சுன்னு சொல்லலாம்.